டெய்லி என் வார்த்தைங்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. வாய்க்கால் அங்கங்கே தண்ணி போகிறனால போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு எப்படி வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள். செம்மண் காட்டுக்கு எதுக்கும் இதுங்க எப்படி டெய்லி குளிச்சுட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியல. அதுங்க அப்படி ஃப்ரெஷ் ஆகிக்குதுங்க. இன்றைக்கே வந்து வெங்காயம் நட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நாளைக்கு நடுறதுக்கு வெங்காயம் பத்தாதனால இருக்கிற வெங்காயம் எல்லாமே வந்து பிச்சிட்டு இருக்கோம். வெங்காயம் நடவுக்கு வெங்காயம்லாம் பிச்சு முடிச்சுட்டு நானும் அம்மாவும் சாயந்தரம் ஒரு 4 மணி போல் வாய்க்கால் போய் கொஞ்சம் கொத்தி விடலாம் அப்படின்ட்டு போனோங்க. சொர விதையும் பாவ விதையும் சரி தென்னை மரத்து வாய்க்கால நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொத்திட்டு இருக்கோம். நேற்றுக்கு தண்ணி பாய்ச்சா இன்றைக்கி வந்து நம்ம கொத்த வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் விதையை வந்து நடணுங்க. மண் நல்லா பொதன்னு இருந்தால் தாங்க வேர் வந்து நல்லா கீழே இறங்கும். நட்டு வச்சுட்டு வாய்க்கால் வந்து தண்ணி எடுத்து விட்டுட்டா ஃபுல்லாக போய் பாஞ்சிருங்க. பாப்பா மெனக்கட்டு கொத்தி விட்டுட்ருக்கேன். உன் கோழிங்க சைடு வந்துச்சு அவ்வளோதாங்கிறதுக்குள்ளேயே திரும்பி பார்த்தாங்க. அங்கிட்டு கோழிங்க பறிச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் எங்கள் அம்மாவுக்கு சப்ப டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் கல்ல விட்டு எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே திரும்பி என் கூட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு கஞ்சிக்கு ஆசை கூழுக்கும் ஆசை பாப்பா எல்லாத்துக்கும் ஆசை அப்படின்னு.